கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 23வது அதிகாரம் 6வது வசனம். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆசீர்வாதமான அனுபவத்தை எடுத்துரைக்கும் சங்கீதத்தின் கடைசி வசனம்தான் இது. தாவீது இருளான பள்ளத்தாக்கின் வழியாக சென்று எண்ணற்ற எதிரிகளை சந்திக்க நேர்ந்தாலும் தன் இரட்சகராகிய தேவனை நம்பியிருந்தான். மகிழ்ச்சியும் அமைதியும் ஒளியும் நிறைந்த அற்புதமான இடத்தில் தங்க போவதை அவன் முன்னரே தரிசித்திருந்தான். இந்த நிச்சயமும் தைரியமுமே அவனை நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று கூறச் செய்தது. பரலோகத்தில் தன் பரம தகப்பன் வீட்டில் என்றென்றும் நிலைத்து வாழ்வதை அவன் தூரத்திலே கண்டு விசுவாசித்திருந்தான். புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே இதை காணும் போது தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அவருடைய வீட்டில் நித்தியமாய் வாழப்போவதை சொந்தமாக்க வேண்டும். யோவான் 14:2 சொல்லப்பட்டிருக்கிறது போல, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி முடித்த பின்பு நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்றும், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று யோவான் 14:3 கூறியிருப்பதை நாம் வாசிக்க முடிகிறது. எத்தனை உறுதியான நம்பிக்கையும் மகிமையான முடிவும் நமக்கு இருக்கிறது அல்லவா? இரட்சகர் அருளும் நன்மையையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள அவரை பின்பற்றுவதுதான் நம்முடைய லக்காக இருக்க வேண்டும். எனவே கர்த்தரின் வருகையை மனதிற்கொண்டு அவரை முன்னிறுத்தி பொறுமையோடு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓடும்போது நிச்சயமாகவே கர்த்தருடைய வீட்டிலே நமக்கு நீடித்த நிலையான ஒரு வாழ்வு உண்டு என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமேன்.